ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுங்களா மீண்டும் உங்களை கேப்டன்ஷிப் யூடியூப் சேனல் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸை பற்றி தான். கூகுள் ஃபோட்டோஸ் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் உள்ள சில முக்கியமான இதை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா வந்து இது கூகுள் கம்பெனியோட எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் வாங்க புதுசாக வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த அப்ளிகேஷன் இருக்கும். கொஞ்சம் பழசில் இருக்காது. அது தேவைப்பட்டால் கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ். இது வந்து இதை போல் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ராப் பாக்ஸ், கூகுள் டிரைவர், ஒன் டிரைவர், இந்த மாதிரி அதிகமான இது ஆன்லைன் ஸ்டோரேஜ். நம்மளுடைய ஃபோட்டோஸை எடுத்த ஃபோட்டோஸை மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆன்லைனில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இது தான் வந்து கூகுளுடைய இது. இதில் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்புக்கும் இருக்குது, கம்ப்யூட்டருக்கும் இருக்குது, ஃபோட்டோ உங்களுடைய மொபைலுக்கும் இருக்குது. இப்போ நம்ம மொபைல்லே பார்ப்போம். அப்போ கூகுள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணணும். வந்து கூகுளுக்கு ஒரே ஜிமெயில் ஐடி தானே. ஃபோட்டோஸில் இருந்தாலும் சரி, ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ் போங்க. மேலே உள்ள 3 டாட் பிளே இருக்குல்ல, அதை செட் பண்ணதோடைய நீங்கள் அதோட கீழே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் மொத்தம் ஒன்று பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாருங்கள், பேக்கப் இருக்குது. இது எதுக்கு அப்படி அப்படின்னா, நம்ம அதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஃபோட்டோஸும் எடுத்து வச்சுருப்போம். நம்ம வாட்ஸ்அப் அந்த மெசேஜ் இல்லை மெசேஜ், பிக்சர் மெசேஜ், ஃபோட்டோ, வீடியோ மெசேஜ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வந்து நம்ம எல்லாத்தையும் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்க, அன்லிமிட்டட் நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, வந்து பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம வந்து ஒய்ஃபைல அப்டேட் ஆகிற மாதிரி, அப்லோட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கூகுளில் ஆன் பண்ணி வச்சுக்கணும். தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஆன் பண்ணுறோன்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஜிமெயில் ஐடி செக் பண்ணுங்கள். அப்லோட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அப்லோட் சைஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், ஹை குவாலிட்டி, அதை நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கணும். ஓகே கொடுத்துருங்க. கீழே ஒரிஜினலில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 GB மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஹை குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், ஃப்ரீ அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணாலும் நீங்கள் அப்படி ஏற்றி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தாச்சு, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பேக்கப் வந்து எதில் உங்களோட டேட்டாவில் நீங்கள் போட்டு மொபைல் நெட்டில் இது பண்ணணுமா இல்லை உங்களோட வைஃபைல இது பண்ணணுமா? நம்மளால வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு வைஃபைல பண்ணால் நல்லதுங்க. நீங்கள் மொபைல் பேக்கேஜ் போட்டிங்க அன்லிமிட்டட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மொபைல் பேக்கேஜ் கம்மியாக போட்டுருங்க, வைஃபை இருக்குது அப்படின்னா நீங்கள் வைஃபை எப்பவுமே செட் பண்ணி வச்சுருந்தா நல்லது. பார்த்தீங்கன்னா பேக்கப் போட்டால் வந்து எதாகணும்னா வைஃபை ஓகே. சூஸ் ஃபோல்டர் பேக்கப். நீங்கள் எந்தெந்த ஃபோல்டர் உங்களோட மொபைலில் உங்களுடைய ஃபோனில் உள்ள எந்தெந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கணும்னு நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ், வாட்ஸ்அப்பில் வர வீடியோஸ், அதை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாமா, இல்லை நீங்கள் எஸ்டி கார்டில் வச்சுக்க எடுத்துக்கணுமா, நீங்கள் கேமராவில் என்ன பண்ணணுமா அப்படிங்கிற பூரா நீங்கள் அந்த டிக் போட்டு வச்சுக்கிங்க. இமேஜ், ஸ்க்ரீன்ஷாட்டு, இமேஜ், வீடியோஸு, வாட்ஸ்அப் இமேஜ், வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் இமேஜ் கொடுத்துருக்கேன், வீடியோ கொடுக்கல. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ கூட டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டு, இமேஜ், இதெல்லாம் ஃபோனில் உள்ளது, எஸ்டி கார்டில் உள்ளது, இதெல்லாம் ஃபோனில் உள்ளது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, உடனே இது பேக்கப் எடுத்துடும். நீங்கள் பேக்கப் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பேக்கப் எடுக்கணுமா இல்லை அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் சார்ஜ் பண்ணால் மட்டும் அந்த டயத்தில் மட்டும் தான் பேக்கப் ஆகும். அதுக்கு நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா, இந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது இதாகிடும். அவ்வளோதான், அந்த நாள் பேக்கப்பு. சரி, இது பேக் ஆகும். பேக் வந்ததுக்கப்புறம் இது ஃபோட்டோஸ் வந்து அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் டுடேஸ் அப்படின்னு அந்த மாதிரி செட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை இயர் காட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் மேலே உள்ள அந்த 3 டாட் இருக்குதுல, டச் பண்ணால் அதில் காட்டும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த லேஅவுட் இருக்குதுல, இந்த லேஅவுட்டை நீங்கள் டச் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வியூவில் மந்த் வியூவா இயர் வியூவா அப்படி இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணி அதை மாற்றிக்கலாம். நீங்கள் அப்லோட் ஆன ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே இது இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் தான்
அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணலாம். டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் ஒரு விரல வச்சு அமுக்குறீங்க, அழுத்தி பிடிக்கிறீங்க. அழுத்தி பிடிச்சதோடய அப்படியே கீழே கையை கொண்டு வந்து வச்சுக்கோங்க, அப்படியே செலக்ட் ஆகிட்டே அப்படியே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையில்லையோ அந்த செலக்டிங்கில் இருக்குதா, அதை நீங்கள் மேலே உள்ள பின் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அது டஸ்ட்பினுக்கு போயிடும். டஸ்ட்பினுக்கு போனதுக்கப்புறம் இருக்கும் அதுக்கு ஒரு 60 நாள் கொடுத்துருப்பாங்க அழிக்கணும் அப்படின்னா, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இல்லை நீங்கள் உடனே அழிக்கணும் அப்படின்னா கூட இந்த பின்னுக்கு தான் அந்த பின்னை போகணும். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோ அழிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக இங்கே டிஸ்பிளே காட்டும். இப்போ நீங்கள் இங்கே வர நம்ம செலக்ட் பண்ணி மொத்தமாக அழிக்கணும்னா அழிச்சிக்கலாம். நெட்டு கொஞ்சம் இங்கே ஸ்லோனால சுற்றுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பின்ன உள்ள ஃபோட்டோஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் திரும்ப ஆல் செலக்ட் பண்ணி அழிச்சிருங்க, அவ்வளோதான். நான் பேக்கில் வர்றேன். அழிஞ்சாச்சு. இல்லை இப்போ பாருங்கள், இப்போ 4 ஃபோட்டோ மட்டும் ஒரு 7 ஃபோட்டோ தான் இருக்குது. இது உங்களுக்கு தேவையில்லாத கூட நீங்கள் அடிக்கணும் அடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. வேறு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபோட்டோஸு ஆல்பமு அசிஸ்டன்ட் கீழே இருக்குது. கீழே 3 இது ஆப்ஷன் இருக்குது. 1 ஃபோட்டோஸ், 1 அசிஸ்டண்ட்டு, 2 ஃபோட்டோ, 3 ஆல்பம். இதில் அசிஸ்டண்ட்டை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபோல்டர் எந்தெந்த ஃபோல்டரை செக் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா இது காட்டுற பாருங்கள். ஆல்பம், காலேஜ் அனிமேஷன், அது ஆட்டோமேட்டிக்காகவும் அனிமேட் பண்ணணும். இது ஃபோட்டோஸை கொலெக்ஷன் பண்ணணும். எப்படின்னா ஒரே மெத்தடில் 4 ஃபோட்டோ இருக்குன்னா அதை அப்படி இது மாதிரி இது பண்ணி காட்டணும். இப்போ அதெல்லாம் பார்க்கணும். இது வந்து பேக்கப் பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர். இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா டிவைஸ் ஃபோல்டர்னா அந்த சொன்ன மாதிரி உங்கள் மொபைலில் உள்ள எந்தெந்த ஃபோல்டர் நீங்கள் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு இதில் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எங்கெங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோக்குள்ளே அது கேமரா நான் ஓகே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் இமேஜ் ஓகே கொடுத்துருக்கேன். வீடியோ நான் ஓகே கொடுக்கல. இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறது அந்த பக்கத்தில் உள்ள ரைட் சைடில் உள்ள அந்த ஆரோவை டச் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவைஸ் ஃபோனில் உள்ள ஃபோல்டர் இல்லை இது செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் ஆகிடும். சரி, இப்படிதான் போகுது, பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃபோட்டோவுக்கு வர்றேன். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுதான் மெயினாக சொல்லணும். எப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்துருச்சிங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க. இதை நீங்கள் ஃப்ளவர்ஸு, அனிமல்ஸு, இந்த மாதிரி சீன், இல்லை உங்களுடைய பேஸ், அது இது ரொம்ப ஃபோட்டோ எல்லாம் மிக்சிங்கில் தான் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளவர் சம்மந்தமாக உங்களுக்கு தேட போறீங்க, நீங்கள் ரொம்ப ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர்னு டைப் பண்ணால் போதும். மேலே ஃப்ளவர்னு டைப் பண்ணால் நீங்கள் இப்போ உங்களோட ஃபோனில் என்னென்ன ஃப்ளவர் சம்மந்தமாக ஃபோட்டோ இருக்கோ எல்லா ஃபோட்டோவும் இது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு இடத்துல அந்த இதில் ஃப்ளவர் இருக்குது, அதை காட்டுது. அதே மாதிரி உட் ஃப்ளவரை காட்டுது. இந்த சின்ன பொண்ணு பூ தலையில் பூ வச்சுருக்கு, அதனால அதை காட்டுது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு அப்படிங்கும்போது அது எந்தெந்த ஃப்ளவர் சம்மந்தமாக உள்ள ஃபோட்டோ ஃபுல்லாகவே காட்டும். இவங்க அம்மா கையில் ஒரு ஃப்ளவர் புக்கை வச்சுருக்கு, அதனால அந்த ஃபோட்டோவை காட்டுது. இது ஈஸியாக தேடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி தான் பேட்ஸ்ன்னு அடிங்க. அதே மாதிரி நீங்கள் பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பறவைகள் சம்மந்தமாக எத்தனை ஃபோட்டோ இருக்குதோ எல்லா ஃபோட்டோவையும் அது காட்டும். இந்த மாதிரி பேட்ஸ்ன்னு அடிக்கிறதோட பறவைகள் சம்மந்தமாக உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். இந்த மாதிரி நீங்கள் இதை ஈஸியாக சர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ இருக்க ஃபோட்டோ எல்லாமே. வேறு இது 3 ஆப்ஷன் இருக்கும். லேஅவுட் பார்த்துக்கங்க, ஆல்பம், ஷேரு. இதில் உள்ள ஃபோட்டோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. லிங்க் அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். அதுவே காலேஜ் காலேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க எவ்வளோ செல்ஃபி இது உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் டெஸ்க்டாப்பும் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு இருக்குது. கம்ப்யூட்டரும் இருக்குது, அதே மாடல் தான், அதே மெத்தட் தான். நீங்கள் இதுலேயும் போய் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் அப்படி அடிச்சிங்கன்னா
நீங்கள் உங்கள் மொபைலோட எல்லாமே இதுலேயும் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் கொடுத்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தா பண்ணிக்கலாம். அதே மெத்தட் தான் இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து வருங்க வீடியோஸ் செல்ஃபி ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்ல அப்ளிகேஷன் தான், யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புது தகவலாம் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.